வெல்கம் டு அவுட் ஆஃப் சன்ஜஸ்ட் 14. இந்த படத்தோட பேர் தான் மினியன்ஸ். இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல நிறைய இது இந்த மாதிரி தோன்றுது. மினியன்ஸ்னு தனி பாஸே இருக்குது. தலைவனை எத்தி ஃபாலோ பண்ணும். இதே மாதிரி இவங்களும் நிறைய இது மிருகள்லாம் போய் தேடுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பாஸாக தேடுறாங்க. எல்லோரும் செத்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்கன்னா மேலே ரீல்ஸ் ஆயிடுறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி இவங்க தனித்தனி பேராகுது. ஆனால் அதில் டைனோசர் இருந்தால் அந்த டைனோசரை மினி பாஸ் அவங்கள பாஸ் ஆக்கி உங்களுக்கு சாப்பிடணும். பனானா பிடிக்கும். பனானா இருக்கும்போது ஒரு கல் நவுந்துடுது. கல் டைனோசர் போயிடுது. ஆனால் அந்த டைனோசர் உருண்டிக்கு கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்தது. அந்த மினியன்ஸ் தள்ளி விட்டுறாங்க. ஆனால் அவங்க பாஸ் டைனோசர் போய் செத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இவர்கிட்ட யாரே இந்த மனுஷனுக்கு தான் அதிகமாக மூளை இருக்கும். அதனால் அவர் ஒரு நாள் கரண்டி வரும்போது இதை வச்சு அடிக்கலான்னு பார்க்கும்போது கரண்டி இருக்க அவனா அதுவும் ஒன்றுமே அழிக்கல. அது கிடச்சிது. இது கரெக்டான ஷேப்பில். ஆனால் அந்த இதில் அவங்க தலைகீழ ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நைட்டில் பேட்டுக்கு பேட்மேன் இருப்பாங்களே, இவனுக்கு இன்னைக்கு பேர்டேனால இதை போய் வெளிச்சத்தை போட்டு அப்படியே கொன்னுடுறாங்க. இதை ஆர்கெட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு பாஸ் அடிச்சு விட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிங்கன்னா பாஸே கிடைக்காம போச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பாஸ் கிடைக்கல அவ்வளோதான், இவங்க உயிரே போயிடும். அதனால இவங்க சாச்சோச்சி இந்த மாதிரி ஒரு இடத்தையே கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இதுலேருந்து இங்கே இருந்தாங்கன்னா செத்துருவாங்க பாஸ்ல. தலைகள் அடுத்தும் போச்சு. இந்த ஒரு புதிக்கும் நம்ம சோகமான வாழ்க்கை. உங்களுக்கு பாஸே கிடைக்கணும்னு இவங்க கொஞ்சம் அழிஞ்சிருவாங்க. அப்போ நம்ம கெவினுக்கு ஐடியா வந்துடுது. உடனே நம்ம கெவின் பாஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அப்போ மினி பாஸ் நம்ம மினி பாஸை கண்டுபிடிக்கணும் சொல்லும்போது அப்புறம் யாரும் வரீங்கன்னு சொல்லும்போது ஒரு இவன் பார்த்தா பாபா நான் வரேன் அப்புறம் யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்டூ தான். ஆனால் அவனே காட்டல. அவனை வாடா பாட்டு பாட வந்துருப்பான்னு நினச்சி பாட்டு பாடுறதுக்கு மாட்டிட்டு நான் வரேன் நானும் வரேன் செவாவா ஐயா தாலி இப்போ நம்ம பாஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. நம்ம பாபு போகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாபு சீக்கிரம் வா. சரி பாய். கெவினுக்கு ஒரே பெருமையாக இருக்குது. ஏன்னா இவன் அந்த ஸ்டூவுக்கு பசிக்குதுன்னு சொல்லி வாழைப்பழம் சொல்கிற பாபுக்கு கொஞ்சம் பயம். என்னடா பாப் ஒன்றும் இல்லையே பயணம் ரொம்ப தூரமாக போகுது. இவங்களும் எல்லாமே ஓட்டலாம் போகிறாங்க. பாபுக்கு ரொம்ப பசிக்குது. அதனால் பனானாங்கும்போது ஸ்டூவுக்கு இவங்க 2 பேரும் பனானா மாதிரி நினைச்சு பனானான்னு நக்குது. அப்போன்னு ஒரு இடத்துல தெரிஞ்சுது. இந்த இடம் என்ன நியூ வேர்ல்டு 1968. இந்த மாதிரி பேண்ட்டில் எந்த பேண்ட் போடலாம்னு சொல்லும்போது ஒரு ட்ரௌசர் இருக்குது. அந்த ட்ரௌசரை போட்டு சுற்றுறாங்க. ஸ்டூ கிட்ட இருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி அவரும் பாபு டாக்ஸி அதுவும் பொருள் நினச்சி அவனை போய் தள்ளி விட்றாங்க. அவனை அப்போ பாபு அங்கே போடுறான் அப்படின்னு சொல்லி நீ அங்கே பக்கம் போ நான் இங்கே பக்கம் போகிறேன்னு சொல்லி போகிறான். அவன் பார்க்கும்போது அது அவனே தான். அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்போ அவனுக்கு பொம்மை ஐயா பொம்மை அப்படின்னு சொல்லி இந்த சைடு 3 பேர் இருக்காங்க. கெவின் ஸ்டூ பாபுன்னு இந்த 3 பேரும்
உங்களுக்கு யார் ட்ரிப்பு போகணும்னு சொல்லும்போது திடீர்னு வந்து ஆஃப் சின்ன ஆராய்க்கு அது எதோ பண்ணுறோம், ஆனால் பண்ண முடியல. அப்போ ஒரு வில்லன் ஷோ நடக்குது. இந்த வில்லன் ஷோ விஎன்சி, இதில் பழைய வில்லன் இந்த ஒரு வில்லி உங்களோட வில்லன் ஷோ கலந்துக்கும். உங்களுக்கு வேணும்னு வரலாம், வேண்டான்னு வர இவர் ஈவில் ஸ்கேட் நிறைய பேரில் அழித்து விடும். இந்த ஸ்கேடில் இருக்கிறவளை வில்லின்னு இவளை வில்லின்னு சேர்த்துடணும், இவளை இந்த ஒரு கண்ட்ரில இருக்காள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கிளம்புறாங்க. Hello, banda các bạn nhé. Bây giờ ta là đồ bây giờ bello அதாங்க. ஸோ இவங்க அந்த வில்லன் காண இடத்துக்கு அங்கேருந்து ரொம்ப தூரம் போயிடுறாரு கிடைக்க. அப்போ அங்கே ஒரு நியூயார்க் அப்படின்னு சொல்லும்போது லிஃப்ட் கேட்டு போயிடுறாரு. இவங்களும் அதே மாதிரி கேட்டு போயிடலாம், லிஃப்ட் கேட்குறாரு. நோ அப்படின்னு சொல்லி ஸ்டூ போகும்போது ஸ்டூ அடிச்சு பறக்க விட்றாங்க. நோ 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 அப்படின்னு சொல்லுவேன். டேய் ஹலோ ஹலோ டேய். இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டின ஃபோட்டோ காட்டும்போது செத்துருவான்னு நினச்சி போதான். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேரும் அவங்க தங்கச்சி ஒரு மூணு பசங்க இருக்காங்க. ஒரு பையன், ஒரு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு, ஒரு குழந்தைன்னு. இவங்க ஆப்பிள் கொடுக்குறாங்க, அதில் நம்ம ஸ்டூவை போட்டு அடிச்சிடுறோம். அப்புறம் இவனா மாஸ்க்கு போட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரில போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேங்கை கொள்ளடிக்க தான் போயிருக்காங்க. இவங்க எப்பயோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயோ அப்பா நம்மளை அடிக்க அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லும்போது கவலைப்படாத பொண்ணே இப்போ பாரு அப்படின்னு, கவலைப்படாத இதோட நம்ம அவங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் வேணாம் சொல்லும்போது அங்கேருந்து தள்ளி விட்றாங்க. அப்புறம் இது யார் செஞ்சா சொல்லுங்க நான் சண்டை போட்டுக்காங்க. நான் தான் என்ன பண்ண போகிறோம் இப்போ. நான் அந்த வில்லன் ஷோக்கு எடுத்தேன். ஐயோ சரி ஓகே. அவங்களும் யாரை பாசா எடுத்து போகிறாங்கன்னு தெரில. ஜுமா பபி பபிசா. அப்போ அந்த ஒரு பனிக்கரடி வருது, அது வந்து பாஸ் ஏற்றலான்னு சொல்லி போகிறாங்க. மினி பாஸ் யா பாசு. இந்த சைடு அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா எச்சு ஊராது வில்லன் மேகசி இந்த வச்சு எனக்கு போயிடாது போனால் ஒன்று அடிச்சு கழிக்கிடுவேன். அப்புறம் இதுவும் இன்னும் இது இப்போ ஸ்கேலட் இதுதான் ரொம்ப மோசமானது. ஒன்றுமே வந்து அடம் வில்லியாக ஒன்றும் ஆசைப்படுறேன். 13 வயசுல உருவாக்கிட்டா அப்படின்னு சொல்லுது. பசங்களா ஆர்லாண்டுக்கு வந்தா அப்படின்னு அந்த ஒரு வயசான வச்சு அவங்க ஒருத்தர் நாங்கள் அந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு பைப்பு மாதிரி வச்சு அதுலேருந்து கீழே போட்டு ஸ்கேலட் இடத்துக்கு அந்த வில்லி ஸ்கேலட் இடத்துக்கு ஃபைனலாக வந்துடுறாங்க. நம்ம இங்கே வா போகலாம் வாங்க போகலாம். அந்த ஒருத்தர் கருப்பு கலர் சட்டை போட்டுக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு டெஸ்பராக்கல் நீ எபிசோடில் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் இதுதான் பண்ணி எரிச்சிடுறான். அப்போ ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. தம்பி எனக்கு இந்த மாதிரி இதுதான் தேவையில்ல, நான் ஒரு டைம் மிஷின் இதோட நானே உண்மையாகவே ஃப்யூச்சருக்கு ஐயோ அதுல நிறைய ப்ரொஃபஸர். நான் இந்த காலத்துல இருந்த ப்ரொஃபஸர் சாவடிச்சிடுறான். அதுக்கப்புறம் எல்லாம் இதுக்கு அப்புறம் எல்லாம் வரப்போது ஸ்கேலட். உலகத்திலே முதல் பெண் சூப்பர் வில்லன் ஸ்கேலட். ஓ தேங்க்யூ. ஒரு ஆம்பளை பேங்கை கொள்ளடிக்கிறதுக்கு நீங்கள் முடியாது. காலம் மாறி என்ன பண்ணாலும் நம்மள சூப்பர் வில்லன் ஆக முடியும். உங்களுக்கு வில்லன் கூட பண்ணுறதுக்கு ஆசையா? எனக்கு உதவி ஆளுகள் தேவை. பிக் பாஸ் அது நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு தேவையான மீன்ஸ் அப்படின்னு அது சும்மா கனவு. எனக்கு உதவி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த ரூபிகால யார் எடுக்கிறது அவங்கன்னா அந்த உதவி அப்படி எல்லாரும் அந்த கல் எடுக்க போகிறாங்க. அதை எல்லாத்தையும் அடிச்சு போடுற மினியன்ஸ் தான் போனான்னு போகும்போது நிறைய கூட்டம் வந்து பாபுவோட பொம்மை வர கீழே வந்துச்சு. பொம்மை எடுக்கும் போது கெவின் ஸ்டூ தான் ஓடிடுது. உங்களுக்கு தான் சண்டை போயிட்டே இருக்குது. ஃபைனல் எல்லாரும் ஸ்கேலர்ட்டு மேலே போய் குடிச்சிடறாங்க. ஆனால் ஸ்கேலர்ட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு காலி பண்ணிடுறாங்க இந்த பொம்மை. அதுக்கப்புறம் இந்த பொம்மை இந்த என்கிட்ட அங்கே டைமண்ட் இது நீங்களா அந்த உதவி பண்ணுறவங்க
அப்படின்னு யாவோ யாவூ யாவூ இங்கிலாண்டில் போகணும் ஜெட் எடுத்து செம்ம ஸ்பீடில் போகிறதுக்கு பிளானிங் பிளாக் ஓகே இதுக்கு பிக் பாஸ் பிடிக்க போகிறோம் பிக் அப்புறம் சத்தத்தை ஊற்ற ஐஸ் கேன்லேருந்து ஒருத்தர் தலைமலை ஹலோ கெவின் நீ இந்த ஸ்கேலட்டை கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி எல்லா பணிக்காரடியும் வந்து அடிக்குது. இதே இந்த ஜெட்டத்தை போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்டை கட்டி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி ரெண்ட ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இந்த மில்லியன்ஸ்க்கு திருடின பொருள்கள் தான் இங்கே தான் சேஃபாக வச்சுக்கிறேன். சூப்பரான கிட்ட இருக்க அதை எடுக்கலாம். ஓகே இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். ராணி இவங்களோட கிரீத்தை திருந மட்டும் நம்ம பாவம் சத்தி ஆமா பனானா எல்லாமே கிடையாது. மற்ற மினியன்ஸ் இன்லாண்டில் போய் கஷ்டப்பட்டு போகிற வழியில் கரடி தான் துரத்தும். அங்கேருந்து தப்பிச்சு அடுத்த பக்கம் போனால் அடுத்த பக்கமும் கரடி தான். வாய்ஸ் அந்த மிஷினை தொடாங்க. இந்த மிஷின் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலாம். அதில் வச்சு கொலாரானாலாம் இது சூப்பராக இருக்கும். இது வச்சுக்கோ. ஏய் கெவின் உனக்கு இந்த லாவா கண்ணி இதான் வச்சுக்கோ. அப்போ எனக்கு இது உனக்கு இதுதான். யாராச்சும் உன்னை மயக்க முடியும். ஓகே பார்த்தீங்களா நாளைக்கு உங்களுக்கு பெரிய இதுவாக இருக்குன்னு சொல்லி பாபு ஜம்ப் பண்ணிட்டு ஒரு காலத்தில் 3 பண்ணிங்க போகும்போது ஒரு ஓனாய் இருந்துச்சு. அந்த ஓனாய் அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிச்சாமா. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்களோட மண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இதுதான் இந்த மாதிரி டாக்டோ அப்படின்னு காட்டுறாங்களாமா. அப்படியே நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு கிரீடத்தை திருடி நீங்கள் கொடுக்குறாங்களாமா. உங்களை சாவடிச்சிட்டாமா. அவ்வளோதான். பை பை. அங்கேருந்து டிக்கெட் கேட்டால் பெரியவங்களாமா டிக்கெட் கொடுக்க மாட்டோம். டிக்கெட் அப்படின்னு நம்ம டிக்கெட் கொடுத்துட்றாங்க. யாருமே தெரியாமல் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி நல்லா காத்து தராங்க. ஜம்பு ஜம்புஜோ ஜலக ஜலகஜோ ஜம்புஜோ ஜலகஜோ ஜம்பு ஜலகஜோ பை பாய். போட்டு ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. லாவாகனை தான் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அதுலேருந்து இந்த கிரீடம் கிடச்சிடும். அவனை போய்ட்டு அந்த எதிர்க்கு அவங்களால அடிச்சு போட்டு மயக்க வச்சு அதை வச்சு பார்த்தாலும் வேலைக்கு அவ்வளோ லாவாகன் வச்சாலும் வேலைக்கு அவ்வளோ எதை நல்ல வேலை ஓட்டை போட்டு அந்த ஓட்டையிலேயே போயிடுறாங்க. அந்த கிரீடம் அவங்க அந்த பிரின்ஸுக்கு உடனே பாபு கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ணுறோம் போயிடுறான். அதை வச்சு நிறைய இதுதான் தப்பிச்சு போகிறாங்க. அதுக்கு அவன் பில்டிங்லாம் போகிறான். பாபு ஸ்டூ என்ன பண்ணுறான் அவன் போகிறான். ஆனால் பாபு எங்கெங்கேயோ போகிறான். கடைசியில் அவங்களோட இடத்துக்கு வந்துடுறான். அதை வந்து பிடிக்காம விட்டுறான். அடிச்சுட்டு அதை போனானா இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இவனை பார்த்து ஏன்னா இது வந்து பல காலத்தில் யாருமே எடுக்க போனா. ஆனால் இவர் எடுத்து ஒரு முக்கிய செய்திகள் இந்த நாட்டில் இது ஒரு பாபுன்னு இருக்கு ஒரு இவருக்கு ஏய் ஏற்கனவே மற்ற மினியன்ஸ் அந்த இன்லாண்டுக்கு வந்துடுறான். எல்லாம் இதெல்லாம் எது எல்லாத்துலேயும் ஏறி போகிறாங்க சொல்லி இதோட ஃபேக்கு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு கேட்பதுடா அப்படின்னு இந்த பாபு வந்து பாபு அலேமியோ பாலோ பாலோ அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நாய் இருக்கு. அந்த நாய் நம்மளை எங்கெங்கேயோ கூட்டிட்டு போகுது. அப்புறம் வந்து இவங்கன்னா தேடுறாங்க சொல்கிறான். ஆனால் இவங்களும் அடிச்சு இல்லாத போது அந்த ஸ்கேலட் வந்தது. ஆனால் அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிது. அதுக்கப்புறம் நீவே மாற்றி கிரீடத்தை நீங்களே வச்சு அவங்க இல்லை சட்டத்தில் அப்புறம் லாஜாவாக இருக்க பாபு இப்போ அவர் விட்டு கொடுத்து ராணியாக இருக்க ஸ்கேலட் இல்லை வேறு நம்ம யாராவது காப்பாற்ற முடியாது. அதை இப்படின்னா சரி நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ இந்த இங்கிலாண்டை விட்டு திருடலையா இதயத்தை விட்டு திருட்டு எவனோ ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. அப்புறம் உங்களை போய் நிறைய வாசம் மறுபடியும் பாபி யோபோ சாவுங்களா இனிமேல் நீங்கள் சாவுதாட்ட போய்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிடறான். அப்போ நினச்சேன் நான் ஹெர்புலண்ணா பிளர்பு அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்குறான். ஆனால் அந்த தண்டனை வரைக்கும் தூக்கில் போட்டாலும் ஒரு காலம் இவனை வச்சு ஃபன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த
அப்புறம் என்ன தைரியம் தான் என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவான்னு சொல்லி அவனை அடிச்சு பறக்க விட்டுருக்கு. ட்ரெஸ்ல இருந்து பிளாடி இருப்பு இந்த சைடு இந்த மாதிரி இவங்க மினியன்ஸ் தான் போயிட்டு இருக்கும்போது ஒரு எலியை பார்த்து குய்யா ஏன் நீங்கம்மா சாரி அப்படின்னு சொல்லும்போது சாரி இதை பேக் எடுத்து வந்து ஸ்கேலடு அப்படின்னு மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்புறம் மூடிடுறாங்க. அப்போ அந்த ஸ்கேலட் வரும்போது அலா அப்படின்னு சொல்லி கத்துறான். இந்த சைடு அடிக்கிறேன்னு பேரில் போயிட்டு பாபு அடிச்சிடுறான். எதோ பண்ணிடுறான். ஆமாம் அது சுற்றுது. அதில் வர இப்படி போனால் அது போய் அப்படி போனால் சுற்றுது. அப்புறம் அந்த தேனை எடுக்கலான்னு போகும்போது அது வந்து ஃபுல்லாகவே கலண்டி ஸ்கேலட் மேலே போய் இருந்தது. இது நிறைஞ்ச கோபமான ஸ்கேலடு விடா இவங்களை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி போயிடுறான். அப்படியே இங்கன்னா போயிட்டுருக்காங்க. இதில் வர நிறைய இதில் ட்ராப்ஸாக இருக்கானாங்கிறத வச்சாரன் எதுவும் பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்களும் விட்றாங்க. ட்ரில்லிங் மிஷினு ஜோக்கரு கடைசியில் ஸ்டூ வந்து ஒருத்தன் தொப்பை மேலே வாங்கிக்கிறேன் பாவனை நினச்சி போகும்போது அந்த வந்து அவன் மாட்டிக்கிறான். அந்த சைடு மற்ற மினியன்ஸ் தான் வந்துடுறாங்க. கெவின் மட்டும் தப்பிச்சிடுறான். ஸ்டூ பாப் டே கெவின் நீனும் வாடா அப்படின்னு சொல்லும்போது இவங்கன்னா போயிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறான் கிளம்பு அப்படின்னு காட்டும்போது இவன் பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் காட்டுறான். அதை போயிட்டு புஷ் பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அது பண்ண ஊதுறான் ஆனால் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி பெருசாயிடுறான். அப்படியே பெருசாக ஹலோ இதை பார்த்த எல்லாரும் கதறி போகிறாங்க. இதை வந்து இது அப்படின்னு பதறான். கேவி என்ன பண்ணுறான் அந்த வந்து ஸ்டூ பாபு தான் காப்பாற்றிடுறான். ஆனால் என்ன அதில் ஒரு பாம்பு எப்படி அணைக்கிறோன்னு தெரில. நான் தண்ணியை போட்டு அணைச்சிடுறான். ஸ்கேலடுக்கு சமூகம் இதில் போட்டு கெவின் போயிட்டு இருக்கும்போது இங்கே மற்ற மினியன்ஸ் தான் எல்லாரும் போகிறாங்க. ஒருத்தர் லபுக்குன்னு சாப்பிட்றான். நம்ம கெவின் அடிச்சு நொறுக்குது. அப்புறம் நம்ம ஸ்கேலட் அடிச்சது நம்ம கெவின்னு நம்ம ஸ்கேலடை கதை போகிறான். அப்புறம் நம்ம இவனா பார்த்தோம் மெனியை முத்தம் கொடுக்கும்போது ஏதோ மாட்டிக்குது. பார்த்தா ஸ்டூ தான் மாட்டிக்கிறான். அப்போ அவளோட ராக்கெட் பவர் வச்சு அமுச்சு விட்றான். அவளோட நம்ம கெவினும் பிடிச்சிட்றான். அப்படியே வாயில் போட்டுக்கிறா. அப்புறம் இவனா போகும்போது பிடிச்சி அந்த ராக்கெட்டை பிடிக்கும்போது அவளோட அந்த அப்படின்னு சொல்லி வெடிஞ்சிருது. அவன் சொல்ல கேவி புச்சி கேவி சொல்லும்போது அப்போ நம்ம கெவின் அந்த கெவின் 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 அப்படி ஹலோ பாபோ அப்படி சொல்லி ஒரு அவனோட பிளான் இது மாதிரி பாராஷூட் போயிட்டு முட்டிடுறான். இந்த ஒரு இதற்குள் பாபுக்கள் ஒரு கிரீடத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஸ்டூன்னு ஒருத்தருப்பாங்களே ஸ்டூ அவனுக்கு இதை கொடுத்துறாங்க. சோகமாயிடுச்சு. சும்மா இதை கொடுத்தா உனக்கு இந்த கிட்டார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வாசி அந்த கிட்டார் உடச்சி தள்ளிடுறான். ஸோ கிட்டார் உடஞ்சிருது. அதனால் அது வாங்கிட்டு போகிறோம். நம்ம கெவினுக்கு கத்தி கட்சிது இனிமேல் கத்தி கெவின் அப்படின்னு நம்ம ஸ்கேலட்டை அந்த ஒரு கிரீடத்தை திருடுறான். ஆனால் இதில் ஆனால் இந்த குருன்னு ஃபஸ்ட் கொஞ்சம் சீனில் காட்டினல அவன் தான் அந்த பண்ணிடுறான். மினி பாஸ்ன்னு சொல்லும்போது அவரும் இந்த வண்டியை கிளம்புறாரு. பாபு அதை குட்டி கேரத்தை கொடுக்கும்போது சீப்பு பாப்பா பாய். இதுக்கு மேலே தான் இவங்க இந்த எபிசோடு வரும். மினியன்ஸ் 2க்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க மீண்டும் சந்திப்போம். அதோட டெஸ்பராக்கல் 2